Welcome you all, my dear students. This is KM. In the video, April 7th, 2025, எழுதிருக்கிற மேத்ஸ் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும். ஸோ மேத்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான பிளான் பண்ணணும், புக்குக்கு அப்பாற்பட்டு நம்ம எந்த விஷயங்கள்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டிப்ஸ் டு கெட் சென்டம் மேத்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டடி பிளான். இப்போ வந்து நமக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிஞ்சு மேத்ஸ் எக்ஸாமுக்கு இடையில் 4.5 days இருக்குது. அந்த 4.5 days நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி பிளான் பண்ணுறோன்றதுக்கான அதாவது டேட் அண்ட் செஷன் வந்து கொடுத்துருக்கு. அதில் என்ன யூனிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இதில் வந்து ஏப்ரல் 2nd ஆஃப்டர்நூனில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டும், 3rd April 2025 ஃபோர்நூனில் தேர்ட், ஏன்னா பிக்கஸ்ட் ஒரு யூனிட் இல்லையா, 3rd யூனிட்டும். ஸோ 3rd April 2025 ஆஃப்டர்நூனில் 4th and 5th யூனிட். ஸோ 4th April 2025 6th and 7th யூனிட்டும், 4th April 2025 ஆஃப்டர்நூனில் வந்து 7th யூனிட். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த யூனிட்ஸ் நம்பர் வேணால் நீங்கள் மாற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களை மாற்றி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பாருங்கள், இது ஒரு half day இங்கே வந்து. ஸோ 2.5 days வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தரவு பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 5th April 2025 ஃபோர்நூன் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாமினேஷன் நம்ம வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த அதில் இதாக இருக்கிற 1-2 மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணிடணும். அடுத்தது வந்து 6th and மார்னிங் அண்ட் 6th வந்து ஆஃப்டர்நூனில் வந்து ஃபுல் ரிவிஷன் நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம யூனிட் பற்றி சொல்லியிருக்குன்னு சொன்னால் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது. ஸோ அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த அடிஷ்னல் ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். ஸோ அப்போ எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளோட சேர்ந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் சென்டம் எடுக்கணும்னா. ஸோ அந்த நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற குறிப்பு நோட்டு, அப்புறம் முன்னேற்ற சோதனை ப்ராக்ரஸ் செக்கு, சிந்தனை களம் திங்கிங் கார்னர், செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ், ஸோ கியூஆர் கோடில் இருக்கிற 1 mark கொஸ்டின்ஸு, ஸோ டெஃபினேஷன்ஸு, ஒவ்வொரு யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது, யூனிட் எக்ஸசைஸ் இருக்கிறது. ஸோ அது இல்லாமல் ப்ரீவியஸ் சிலபஸில் இருக்கிற கொஸ்டின்ஸு நீங்கள் 1 mark 2 mark 5 mark கொஸ்டின் ஒரு முறை சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். அதில் பப்ளிக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கம்பல்சரி க்ரியேட்டிவாக வந்திருக்குன்ற விஷயத்த ஒரு கோத்ரூ பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் நம்ம இருக்கிற கொஸ்டின்ஸ் ஒரு முறை அனலைசேஷன், ஒரு முறை கொஸ்டின் தரவு பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிடிஏ கொஸ்டின் பேங்க்கு. அப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் இல்லாமல் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த போன்ற ஏரியாஸ் நம்ம கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஸ்டடி பிளானில் அப்போ இப்போ யூனிட் 1 and 2ன்னு சொன்னால் நம்ம புக் மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ நம்ம சொல்லியிருக்கு இல்லையா, எந்தெந்த ஏரியாவெலாம் அடிஷ்னல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதையும் நம்ம முடிச்சிடணும். ஸோ அப்போ இதன் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால், அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வந்து ஒரு முறைக்கு 2 முறை நல்லா வந்து வாங்கின பிறகு நம்ம ஒரு முறை கோத்ரூ பண்ணோம். அந்த ரீடிங் டைமை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ முக்கியமான விஷயம், நமக்கு கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா வினாக்கள் கூட உங்களுக்கு ஆன்சர் தெரியலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்ட் 1ல் இருக்கிற 14 கொஸ்டின்ஸு அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் நம்ம புக் பேக்கில் இருக்கிற 125ல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மினிமம் 10 வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்கும். சில எக்ஸாமினேஷனில் 4 கொஸ்டின் கிரியேட்டிவ் கேட்டிருக்காங்க, சில எக்ஸாமில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அவசரப்படாமல் நம்ம வந்து கொஞ்சம் புக் பேக்கோட கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட அவங்க கேட்பாங்க. கிரியேட்டிவ் வந்து பசங்களை வந்து அதாவது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணும்பொழுது பசங்க என்ன பண்ணுறாங்க, இது புக் பேங்க் கொஸ்டின் நினச்சிட்டு தவறாக கூட நம்ம வந்து ஆன்சர் அப்படியே வச்சு ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கட்டா, அது ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணுறதை வச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எல்லா கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து 2 mark கொஸ்டின்ஸ் வந்து 14 இருக்குது, இன்க்ளூடிங் கம்பல்சரியை சேர்த்து நம்ம வந்து 10 கொஸ்டின் எழுதணும்னு சொன்னால்
ஸோ நமக்கு வந்து அப்போ நமக்கு 15ல இருந்து 27 வரைக்கும் 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதில் 9 கொஸ்டின் தான் எழுதணும். அப்போ 4 கொஸ்டின் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அப்போ கம்பல்சரி சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணோம் 10னா. அப்போ சாய்ஸ் என்பது பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் எப்படி கொஸ்டினை சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுக்கு சென்டம் டிசைட் பண்ணணும். ஸோ நல்லா தெரிஞ்சிருக்கிற பெஸ்ட் கொஸ்டின், நல்லா ஆன்சர் தெரியும், எல்லா ஸ்டெப்ஸ் தெரியும். நிறைய குழந்தைகள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் அது போடும்போதே உங்களுக்கு ஆன்சரே உங்களுக்கு தெரியும், நல்லாவே நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் கொஸ்டின் 2 மார்க்காக இருந்தாலும் 5 மார்க்காக இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணுற கொஸ்டினே உங்களுக்கு சென்டம் டிசைட் பண்ணும். அதனால வந்து நீங்கள் அடிச்சடிச்சு எழுதக்கூடாது, ஓவர் ரைட் நீங்கள் பண்ணக்கூடாது. அதான் சொல்ல வரேன், நல்லா தெரிந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். என்ன மாதிரியான கான்செப்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து புக் பேங்க்ல இருந்து இப்போ ஆக்டிவிட்டி பேஸ்ட் சம் கூட இப்போ நமக்கு வந்து 2 மார்க் கொஸ்டினாக கடந்த 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணாலும் வரலாம். அது வந்து ப்ராக்ரஸ் செக் பேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை திங்கிங் கார்னர் பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது யூனிட் எக்ஸசைஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருந்து கூட கொஸ்டின் கேட்கலாம், அல்லது கிரியேட்டிவாக இருக்கிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்த்து அட்டன் பண்ணணும். டைம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு ஜாமெட்ரி கிராஃபுக்கு ஸோ உங்களுக்கு ஒரு 40 to 45 மினிட்ஸ் அதிகபட்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ 5 மார்க் கொஸ்டின் வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்க்ளூடிங் கம்பல்சரி 10 கொஸ்டின்ஸ் எழுதுன்றதால அதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 மினிட்ஸ் to 70 மினிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து 10 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி சேர்த்து 10 கொஸ்டின்ஸ்ன்றதால அதுக்கு நீங்கள் 1/2 hour to 40 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஹவர்ஸில் 2.5 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து முடிச்சிட முடியும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண கேட்டோன்னா ஒரு முறை கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோமா, ஆன்சர்ஸ்லாம் ஒரு முறை உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஸோ சரியாக இருக்கான்னு ஒரு முறை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும். கடைசி மினிட் வரைக்கும் நம்ம எழுத வச்சுக்கூடாது. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு 10 o'clockனு சொன்னால் 10 minutes ஃபார் ரீடிங் கொஸ்டின் பேப்பர், 5 minutes ஃபார் வெரிஃபிகேஷன் ஃபார் அமெண்ட் ஷீட்டில் இருக்கிற வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுறோம். ஸோ 10:15 to 1:15 வரைக்கும்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 12:45க்குள்ளே முடிச்சிடணும். அதிகபட்சமாக அதுவே அதுதான். ஸோ அப்புறம் நீங்கள் இருக்கிற 1/2 hour யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ நிச்சயமாக உங்களால் வந்து சென்டம் எடுக்க முடியும். இதை பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூல் எக்ஸாமினேஷன் நிறைய சென்டம் எடுத்திருப்பீங்க. ஸோ டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னு நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் வந்து சென்டம் 100 out of 100 நீங்கள் எடுக்க முடியும். ஸோ முக்கியமாக என்ன சொன்ன கேட்டால் நம்ம வந்து இந்த ஸ்டடி பிளான் பிரகாரம் நம்ம படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமினேஷனில் ஸ்ட்ரக் ஆகாமல் நீங்கள் சிறப்பாக பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 1 மார்க் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, 1 மார்க் கொஸ்டின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜாமெட்ரி கிராஃப் நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து அப்போ 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க. அதாவது நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து God graces you will get centum. Okay, all the best, my dear students. Wish you all the best.